ரெண்டு பேரும் ஒண்ணா குளிச்சீங்களா என்ன? ஆமா ஆமா, சரியான டைமிங்ல வந்திருக்கு. என்ன என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு நீ பார்க்கணுமா? உனக்கு ஓகேனா நான் ரெடிப்பா, சொல்லு. இங்க பாரு, நீ அவளை கண்டுக்காத. அவளுக்கு வயசாயிடுச்சு, ஆனா நான் தான் சின்ன பொண்ணு. ஓ அப்படியா? அத பத்தி நீ கவலைப்படாத. யூனிவர்சிட்டிலேயே எனக்குன்னு தனி ரேஞ்ச் இருக்குப்பா. மிரட்டாத. இந்த மாதிரி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு. ஓஹோ, நீ ரொம்ப கூலா என்ன பத்தி பேசனல்ல. அப்படியே செத்து போனாலும் பரவாயில்லன்னு தோணுது. இது அல்லவா சொர்க்கம்? Rock, paper, scissors. Rock, paper, scissors. Yes. இப்படி ஒரு லக்கி பிரைஸ் அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. இங்க எல்லாமே ரொம்ப பெஸ்டா இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி நானும் சாப்பிட்டிருக்கேன், எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல ராத்திரி நேரத்துல சாப்பிடுறது நல்லா இருக்கும். ஃபேன்சி ஃப்ரெஞ்ச் ஃபுட்ஸ் இங்க நல்லா இருக்கும். ஆமா, இங்க எல்லாத்துக்கும் செப்பரேட்டான மெனூஸ் இருக்கு. இதுக்கு மேல என்னத்த சொல்றது? இங்க எல்லாமே இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏய் இங்க வா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, சொல்ல. என்னங்க போட்டது பத்தலையா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இவங்க பேச்செல்லாம் நீ கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏய் நீ அத பத்தி ஒன்னும் பேச வேண்டாம். இங்க இருக்கிற எல்லார பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஓகே? ஏன்னா ஏன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். பணக்காரங்க ஏழைங்கிறதெல்லாம் மேட்டரே இல்ல. மேட்டர் தான் மேட்டர், அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன இது? இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. போட்டி ரொம்ப கடுமையாகிட்டே போகுது. இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நெட்வொர்க் படி பார்த்தா நான் தான் நம்பர் 1. ஆனா என்ன பண்றது? பாத்துக்கலாம். யார் வந்தாலும் நான் இதை விட போறதே இல்ல. எனக்கு இப்ப ரொம்ப மூடா இருக்கு. இதை சரி பண்ணி ஆகணும்.